Taste the Daily. ஆன்மீக செய்தி. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தம்பதி படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட விழைகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 1 மே 2022 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முதியவரை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்து 27 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். 9 செப்டம்பர் 2023 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் கொள்ளை. 29 நவம்பர் 2024 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அடித்து கொலை. 13 மார்ச் 2025 திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை. 14 ஏப்ரல் 2025 ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை. இது போன்ற தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தனிப்பட்ட 1-2 விஷயங்கள் என்பதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொலை கொள்ளையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியேனும் மாய உலகில் இருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தம்பதி படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட விழைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ள அவர், 1 மே 2022 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முதியவரை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்துவிட்டு 27 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். 9 செப்டம்பர் 2023 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் கொள்ளை. 29 நவம்பர் 2024 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அடித்து கொலை. 13 மார்ச் 2025 திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை. 14 ஏப்ரல் 2025 ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை. இது போன்ற தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தனிப்பட்ட 1-2 விஷயங்கள் என்பதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொலை கொள்ளையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன்
இனியேனும் மாய உலகில் இருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தம்பதி படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட விழைகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1 மே 2022 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முதியவரை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்துவிட்டு 27 சவரன் நகை கொள்ளை. 9 செப்டம்பர் 2023 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதி அடித்து கொலை. 15 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் கொள்ளை. 29 நவம்பர் 2024 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அடித்து கொலை. 13 மார்ச் 2025 திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை. 14 ஏப்ரல் 2025 ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை. இதுபோன்ற தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தனிப்பட்ட 1-2 விஷயங்கள் என்பதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும், இந்த கொலை கொள்ளையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியேனும் மாய உலகில் இருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். Taste the Daily.